வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக டிபார்ட்மெண்டல் பேப்பரில் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து உள்ள அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, இது வரைக்குமே ஒரு 1500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தோன்னா எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம நல்ல ரேஞ்ச்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓரளவு டிபார்ட்மெண்டல் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். Which of the following represent the value of Hartley variation factor? Which of the following represent the value of Hartley variation factor? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் Hartley variation factorோட வேல்யூ எது? 1.2, 1.5, 1.7 and 2.5. 1.2, 1.5, 1.7 and 2.5. ஸோ இதில் Hartley variation factorோட வேல்யூ ஆன்சர் இஸ் B, 1.5. Hartley variation is 1.5. ஸோ இதுவே டெய்லி வேரியேஷன் கேட்டிருந்தா வேல்யூ வந்து 1.8. Hartley variation 1.5, daily variation 1.8 and weekly variation 1.48. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? மந்த்லி வேரியேஷன். மந்த்லி வேரியேஷன் இஸ் 1.28. இந்த 4 வேல்யூ தான். ஸோ ஃபஸ்ட்டு Hartley variation 1.5, daily variation 1.8, weekly variation 1.48 and monthly variation 1.28. இந்த 4 வேல்யூமே படித்து வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த 4 வேல்யூலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. Hartley வேரியேஷனும் படிச்சிருக்கணும், டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த 4 வேல்யூமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், average rate of water consumption per head per day as per Indian standard is? Average rate of water consumption per head per day as per Indian standard. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ ஆவரேஜாக வாட்டர் தேவைப்படும்? ஆப்ஷன் ஏ 100 லிட்டர்ஸ், ஆப்ஷன் பி 135 லிட்டர்ஸ், ஆப்ஷன் சி 165 லிட்டர்ஸ், ஆப்ஷன் டி 200 லிட்டர்ஸ். 100, 135, 165 and 200. So the correct answer is answer B, 135 liters. Average rate of water consumption per head per day. So per head per dayக்கு எவ்வளோ நமக்கு வாட்டர் தேவை? 135 liters வந்து வாட்டர் தேவை. Next question, which of the following method is used to forecast the population of old and very large city? Which of the following method is used to forecast the population of old and very large city? ஸோ கீழே கொடுத்துருக்க பாப்புலேஷன் மெத்தடில் பெரிய அண்ட் பழமையான சிட்டி, ஓல்ட் அண்ட் வெரி லார்ஜ் சிட்டிக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் இது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். இதுதான் வந்து பெரிய பெரிய டவுன்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதாவது வெரி லார்ஜ் சிட்டிக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். இதுவே ரொம்ப யங்கான சிட்டி, இப்போ தான் அந்த சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ யங் ப்ராசஸ் வந்து ஜியோமெட்ரிக் அண்ட் ஓல்ட் அண்ட் வெரி லார்ஜ் சிட்டிக்கு யூஸ் பண்ணுறது அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சேஃப் வாட்டர் டஸ் நாட் கண்டைன் எனி. The safe water does not contain any taste, color, pathogen, odor. Taste, color, pathogen, odor. அதாவது ஒரு சேஃபான வாட்டர், பாதுகாப்பான தண்ணி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த தண்ணியில் எண்ணெய் இருக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்கக்கூடாதா, கலர் இருக்கக்கூடாதா, ஓடோர் அதாவது அந்த வாசனை இருக்கக்கூடாதா, பேத்தோஜென்ஸ் பாக்டீரியா இருக்கக்கூடாதா. ஸோ இது 4ல் எது இல்லாமல் இருந்தால் அது சேஃபான வாட்டர். ஸோ ஆப்ஷன் இஸ் சி, பேத்தோஜன். பாக்டீரியா இருந்தால் அது சேஃபான வாட்டர் கிடையாது, அது வந்து ஒரு மாய்ச்சரைஸ் வாட்டர். ஸோ சேஃப் வாட்டருங்கிறதுல பாக்டீரியா இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டேஸ்ட் இருக்கலாம், கலர் இருக்கலாம், ஓடர் இருக்கலாம், ஆனால் பாக்டீரியா மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ சேஃப் வாட்டர் டஸ் நாட் கண்டெயின் எனி பேத்தோஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், nitrates more than 45 mg per liter in water lead to disease called. Nitrate more than 45 mg per liter in water lead to disease called.
அதாவது ஒரு வாட்டரில் வந்து நைட்ரேட் வந்து 45 mg per liter இருக்குது, 45 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்குது. ஸோ அந்த 45 மில்லிகிராமுக்கு மேலே போயிட்டுனா நைட்ரேட்னால நமக்கு என்ன டிசீஸ் வரும்? ஸோ கரெக்டாக வாட்டரில் வந்து நைட்ரேட்டோட பர்மிசிபிள் லிமிட்டே வந்து 45 mg per liter தான். ஸோ இதுக்கு மேலே போயிட்டுனா நைட்ரேட்டில் ப்ளூ பேபி டிசீஸ்னு ஒரு டிசீஸ் வரும். ப்ளூ பேபி டிசீஸ் அதுதான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, மெத்தமோக்ளோபினியான்னு ஒரு டிசீஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஈஸியாக சொல்கிறது ப்ளூ பேபி டிசீஸ். நைட்ரேட்னால் வரக்கூடிய டிசீஸ் வந்து ப்ளூ பேபி டிசீஸ். ஸோ the nitrate more than 45 mg per liter in water lead to disease called gastroenteritis, molted teeth, போலியோ அண்ட் நன் ஆஃப் எபோ. ஸோ ஆன்சர் வந்து ப்ளூ பேபி தான். இங்கே வந்து ஆப்ஷனில் ப்ளூ பேபி எங்கேயுமே இல்லை, அதனால தான் ஆன்சர் டி, நன் ஆஃப் எபோ. நைட்ரேட்டோட பர்மிசிபிள் லிமிட்டே வந்து 45 mg per liter தான். அந்த 45 mg per literக்கு அதிகமாக போகும்போது ப்ளூ பேபி டிசீஸ் வரும். இங்கே ஆப்ஷனில் ப்ளூ பேபி இல்லை, அதனால தான் ஆன்சர் வந்து நன் ஆஃப் எபோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The maximum permissible limit for fluoride in drinking water is? The maximum permissible limit for fluoride in drinking water. ஸோ ஃப்ளூரைடோட பர்மிசிபிள் லிமிட் எவ்வளவு ட்ரிங்கிங் வாட்டரில்? 0.1 mg per liter, 1.5 mg per liter, 5 mg per liter, 10 mg per liter. 0.1 mg per liter, 1.5 mg per liter, 5 mg per liter and 10 mg per liter. இதில் ஃப்ளூரைடோட கரெக்டான ரேஞ்ச் எவ்வளோ? ஸோ ஃப்ளூரைடோட கரெக்டான ட்ரிங்கிங் வாட்டரில் ஃப்ளூரைடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 mg per literலேருந்து 1.5 mg per liter. இதுதான் கரெக்டான ரேஞ்சு. 1லேருந்து 1.5 இருக்கணும். ஸோ இங்கே ஆப்ஷனில் 1.5 தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து பி. ஸோ பி 1.5 mg per liter இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃப்ளூரைடு வந்து இந்த 1.5 லிமிட்டை தாண்டும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா டீத் டிசீஸ்லாம் வரும். அதாவது பற்களில் வந்து நோய் வர்றது, கேவிட்டி எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஃப்ளூரைடுனால தான் வருது. இந்த ஃப்ளூரைடு 1.5 mg per liter கிராஸ் பண்ணி அதிகமாக வரும்போது தான் டீத் டிசீஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ த மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ஃபார் ஃப்ளூரைட் இன் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் 1.5 mg per liter. கரெக்டான ரேஞ்சு கேட்டால் 1லேருந்து 1.5. நெக்ஸ்ட் கொஸ்டின். Blue baby disease found in infants is due to excessive dash in drinking water. Blue baby disease found in infants is due to excessive dash in drinking water. So blue baby disease வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொன்னோம்? நைட்ரேட்னால ஏற்படுது. ப்ளூ பேபி டிசீஸ் எதனால் ஏற்படுது? நைட்ரேட் வந்து 45 mg per literக்கு அதிகமாகும்போது தான் இந்த ப்ளூ பேபி டிசீஸ் ஏற்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். The pathogens can be killed by. The pathogens can be killed by. அதாவது பாக்டீரியா எது மூலியமாக சாகடிக்கப்படுது? நைட்ரிஃபிகேஷன், குளோரினேஷன், ஆக்சிடேஷன் அண்ட் நன் ஆஃப் திஸ். நைட்ரிஃபிகேஷன், குளோரினேஷன், ஆக்சிடேஷன் அண்ட் நன் ஆஃப் திஸ். இதில் பேத்தோஜன்ஸ் கேன் பி கில்டு பை. ஸோ பேத்தோஜன்ஸ் எது மூலியமாக வந்து கொள்கிறாங்க? ஸோ பேத்தோஜன்ஸுங்கிறது பாக்டீரியா. ஸோ பாக்டீரியானா சின்ன சின்ன ஒரு பூஞ்சைகள்லாம் இருக்கு இல்லையா, ஆர்கானிக் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எது மூலியமாக கொள்வாங்க அப்படின்னா குளோரினேஷன். அதாவது வாட்டரில் வந்து குளோரின் கலந்துருவாங்க. ஸோ இப்போ கார்ப்பரேஷன் வாட்டர்லாம் வரும்போது ஒரு குளோரின் வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, குளோரின் பவுடரை வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எந்த பாக்டீரியாவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக குளோரின் கலந்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் குளோரினேஷன். இந்த குளோரின் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வாட்டரில் ட்ரிங்கிங் வாட்டரில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் குளோரினேஷன் பண்ணுவாங்க. ஸோ த பேத்தோஜன்ஸ் கேன் பி கில்டு பை குளோரினேஷன். ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். EDTA test is used for determine. EDTA test is used for determine hardness of water, turbidity, bacteria content and pH. Hardness of water, turbidity, bacteria content and pH. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் EDTA டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரோட ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் EDTA டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ EDTA இஸ் நத்திங் பட் எத்திலீன் டைஅமீன் டெட்ராஅசிக். எத்திலீன் டைஅமீன் டெட்ராஅசிட்டிக் ஆசிட்.
ஸோ டெட்ரா அசிட்டிக் ஆசிட் தான் EDTA டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த EDTA டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாட்டரோட ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து ஒரு பீக்கரில் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த EDTA சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணுவாங்க. சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து பிங்க் கலரில் மாறிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த எரிக்ரோம் பிளாக் டீன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். எரிக்ரோம் பிளாக் டீ, அதாவது EBT இண்டிகேட்டர்னு சைட்லேயே ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த பீக்கரில் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பிங்க் கலர்லேருந்து ப்ளூ கலராக வாட்டர் மாறும். பிங்க்லேருந்து ப்ளூவாக மாறும் அல்லது பிளாக் கலரில் மாறும். ஸோ அப்படி மாறிடுச்சுன்னா தான் கரெக்டாக ஹார்ட்னஸ் வந்து கண்டுபிடிப்போம். அப்படி மாறும்போது இந்த EBT, அதாவது எரிக்ரோம் பிளாக் டீயில் என்ன ரீடிங் வருதோ அதை தான் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரோட ரீடிங்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் EDTA டெஸ்ட். ஸோ EDTA டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். இதோட EDTAவோட ஃபுல் ஃபார்ம் வந்து எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இதுக்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் பேர் வந்து எரிக்ரோம் பிளாக் டீ. எரிக்ரோம் பிளாக் டீ இஸ் த இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்டு பை. பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்டு பை adding alum, adding lime, adding chlorine and zeolite process. Adding alum, adding lime and adding chlorine and zeolite process. So இந்த 4 ப்ராசஸில் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்டு பை. வாட்டரோட ஹார்ட்னஸை வந்து பர்மனண்ட்டாக ரிமூவ் பண்ணுற மெத்தட். ஸோ குளோரின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரிமூவ் வந்து பாக்டீரியா ஆட் பண்ணுறதுக்காக உள்ளது. இது வந்து பர்மனண்ட் ஹார்ட்னஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒன்லி பாக்டீரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ லைம்ங்கிறது ப்ரைமரியாக, அதாவது டெம்பரவரி ஹார்ட்னஸ் தான். ஆடிங் லைம் அண்ட் ஆடிங் ஆலும், இது ரெண்டுமே டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு மெத்தட் தான். ஸோ இது பர்மனன்ட் ஹார்ட்னஸ் கிடையாது. ஸோ பேலன்ஸ் இருக்க ஜியோலைட் ப்ராசஸ் மெத்தட் தான் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் மெத்தட். ஸோ இந்த ஜியோலைட் ப்ராசஸ் மெத்தட் எப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ஜியோலைட் பெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜியோலைட் பெட்டை வாட்டர் டேங்க்கில் இன்செர்ட் பண்ணி அதில் வந்து சோடியம் கண்டென்ட், சல்ஃபேட் ஏதாவது அந்த வாட்டரில் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் மெத்தட். The permanent hardness of water can be removed by zeolite process. Answer is D. So next question, which of the following is the result of disinfection of water? Which of the following is the result of disinfection of water? Complete grit, killing of bacteria, reducing turbidity up to 0, improve pH value. Complete grit, killing of bacteria, reducing turbidity up to 0, improve pH of water. So இதில் result of disinfection of water னு எதை சொல்லுவோம்? ஸோ டிஸ்இன்ஃபிகேஷன் அப்படின்னாலே பாக்டீரியா, இப்போது நிறைய பாக்டீரியா வந்து வாட்டரில் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா. ஸோ ஆன்சர் இஸ் பி, கில்லிங் ஆஃப் பாக்டீரியா. டிஸ்இன்ஃபிகேஷனுக்கு இன்னொரு பேர் தான் சொல்லுவாங்க குளோரினேஷன். ஸோ குளோரின் ஆட் பண்ணுறோம் இல்லையா வாட்டரில், அதுதான் டிஸ்இன்ஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ரிசல்ட் ஆஃப் டிஸ்இன்ஃபிகேஷன் இஸ் கால்டு கில்லிங் ஆஃப் பாக்டீரியா. டிஸ்இன்ஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் குளோரினேஷன் ஆஃப் வாட்டர். So which of the following is the result of disinfection of water? Answer is B, killing of bacteria. ஸோ இதோட ஒரு 11 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.